மோனல், நெக்ஸ்ட் வீக் நீ மும்பைக்கு போக வேண்டியிருக்கும். போறேன் மேடம். என்ன விஷயம்? மிஸ்டர் குப்தாவை நீ மீட் பண்ணணும். நான் சீல் பண்ணி தர லெட்டரை நீ அவர்கிட்ட ஒப்படைச்சிடு. ஓகே மேடம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என்ன கையில ஸ்வீட்? இன்னைக்கு என்னோட பர்த்டே மேடம். ஹோ, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்ஸ் மேடம். ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. ஸ்வீட் எடுத்துக்கோங்க மேடம். தேங்க் யூ. இந்தா. தேங்க் யூ so much. ஓ, இந்த ஸ்வீட்டா? இந்த ஸ்வீட் நம்ம ரோஜாக்கு ரொம்ப பிடிக்கும். காலேஜ்ல படிக்கும்போது எனக்கும் ரோஜாக்கும் திடீர்னு சண்டை வரும். 2-3 நாள் பேசாம கூட இருப்போம். எனக்கு அவ கூட பேசணும்னு தோணுச்சுன்னா இந்த ஸ்வீட் வாங்கி தருவேன். அவ்வளவுதான், எங்க சண்டையும் முடிஞ்சிடும். ஏய், வா 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 வா. உனக்கு 100 ஆயுசு. இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள வந்துட்ட. எனக்கு 100 வயசெல்லாம் வேண்டாம், 99 வயசு இருந்தா போதும். ஏய், இது என்னோட ஃபேவரட் ஸ்வீட் ஆச்சே. நான் வருவேன் தெரிஞ்சு வாங்கி வச்சிருக்கியா? இந்த ஸ்வீட் வந்ததுனாலதான் உன் பேச்சே வந்துச்சு. இன்னைக்கு திவ்யாவோட பர்த்டே, அவதான் இதை வாங்கிட்டு வந்தா. ஓ, இந்த ஸ்வீட் வாங்கிட்டு வந்ததுக்காக நீ நல்லா இருக்கணும். ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. இந்தா. ஏய், என்ன அப்படி பாக்குற? ஏய், இந்த வாட்ச் நல்லா இருக்கே. ஏது இது? புதுசா வாங்குனியா? புதுசுதான், ஆனா நான் வாங்கினது இல்ல, எனக்கு கிஃப்டா வந்தது. ஞாபகம் இல்லையா? கொஞ்சம் காலேஜ்க்கு ரிவர்ஸ்ல போலாமா? கங்க்ராட்ஸ். தேங்க் யூ so much. கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. நீ செஸ் காம்படிஷன்ல ஜெயிச்சது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உண்மையிலே காய் நகர்த்துறதுல நீ பெரிய ஆள்டி. என்னடி சொல்ற? ஆமாண்டி, செஸ் போர்ட்ல காயின் நகர்த்தி தானே உன்னால வின் பண்ண முடிஞ்சது. ஆமா ஆமா. என் டியர் ஃப்ரெண்ட் ஜெயிச்சதுனால இன்னைக்கு நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஸ்டார் ஹோட்டல்ல பார்ட்டி. எதுக்குடி இதெல்லாம்? பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. ஐ அம் சோ ப்ரவுட் ஆஃப் யூ ரோஜா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ். அவளே ஏன் பாக்குற? நான் ஒன்னும் உன்னை என் பக்கம் மாத்திக்கிறதுக்காக கையை கொடுக்கல. அஸ் எ காலேஜ் சேர்மன் நீ வின் பண்ணதுக்காக உனக்கு விஷஸ் சொல்லிட்டு போலான்னு தான் நினைச்சேன். எனக்கு தான் கை கொடுக்கல. இந்த வாட்சுக்காவது கை கொடு. யார் இங்க வெத்தலை பாக்க வச்சு அழைச்சா? என்னை யாரும் வெத்தலை பாக்க வச்சு அழைக்க வேண்டாம். இந்த காலேஜ்ல எந்த ஸ்டூடெண்ட் வின் பண்ணாலும் அஸ் எ காலேஜ் சேர்மன் நான் உங்களை வந்து பாப்பேன், விஷ் பண்ணுவேன். இந்த நாகரிகம்லாம் பணத்து மேல இருக்க இவளுக்கு எப்படி தெரியும்? ஏய், எதுக்கு தேவையில்லாம பேசுற? நாங்க வரோம், வா. இப்ப தெரியுதா இந்த வாட்ச் எப்படி வந்ததுன்னு? ஏண்டி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவ கொடுத்த வாட்ச அப்பவே தூக்கி போட்டு உடைக்காம இது வரைக்கும் பாதுகாத்து வச்சிருந்து இப்ப என் முன்னால கட்டிட்டு நிப்ப? அப்படின்னா அவ என்னை விட உனக்கு முக்கியமா போயிட்டால? இல்ல என்னை விட உனக்கு இந்த வாட்ச் முக்கியமா போச்சா? என்ன மேடம், என்ன பிரச்சனை? நமக்கு அந்த ரா கம்பெனி யாரு? நமக்கு எதிரி. அதே மாதிரி எனக்கு எதிரியா என்னோட காலேஜ்ல படிச்ச ஒருத்தி இருக்கா. அவ கொடுத்த வாட்ச உடைச்சு போடாம கையில கட்டிக்கிட்டு இருக்கா. அதுவும் என் கண்ணு முன்னாடி கட்டிக்கிட்டு இருக்கா. என்ன ரோஜா இது? மேடத்துக்கு பிடிக்காதவங்கள அந்த நிமிஷமே நீ வெறுக்க வேண்டாம். உன் இடத்துல நான் இருந்திருந்தா அவ கொடுத்த வாட்ச அன்னிக்கே சுத்தியில வச்சு சுக்கு நூறா உடைச்சிருப்பேன். ஒன்னு இருந்தா இந்த பக்கம் இருக்கணும், இல்ல அந்த பக்கம் இருக்கணும். அதை விட்டுட்டு 2 பக்கமும் இருந்து இப்படி கூத்து பண்றது ரொம்ப தப்பு. மோனல், ஒரு நிமிஷம் சும்மா இருக்கியா? எதுக்கு நீ அவ மேல கோவப்படுற? அவ கரெக்டா தான் பேசிட்டு இருக்கா. இல்ல ரஞ்சினி, இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நமக்குள்ள டபுள் கேம் ஆடுறா. டபுள் கேம் ஆடுறது அவ கிடையாது, நீ. இவ்வளவு நாள் கேட்காத கேள்வியே இப்ப கேக்குற. நடுவுல நான் அமுதாவை பாத்தியா? பேசுனியா?
இன்னும் அவ கூட பழக்கம் வச்சிட்டு இருக்கியா? சொல்லு, என் கூட ஒரு நாள், அவ கூட ஒரு நாள்ல பழக்கம் வச்சுக்கிட்டு தான் இருக்கியா? அம்மா தாயே, என்ன பெத்த அம்மா மேல சத்தியமா சொல்றேன், நான் உன் கூட சேர்ந்து கடைசி அவளை காலேஜ்ல பார்த்ததோட சரி. அதுக்கப்புறம் அவளை பார்க்கவும் இல்ல, பேசவும் இல்ல, பழக்கமும் வச்சுக்கல. இப்ப என்ன, உனக்கு இந்த வாட்ச் தானே பிரச்சனை? இந்தா, உன் பரம எதிரி எனக்கு கொடுத்த பரிசு உனக்கு முன்னாடியே தான் இருக்கு. சுக்குநூறா உடைப்பியோ இல்ல லாரிய வச்சு மேல ஏத்துவியோ. இங்க பாரு, ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், எனக்கு எத்தனை கேள்வி கேட்டியே, உங்க அப்பா கிட்ட போய் ஒரே ஒரு கேள்வி கேளு, அந்த வேங்கடத்தா யாருன்னு. கொண்டாங்க. ஏண்டா சுருளி, அம்மா. கோயில்ல வச்சு ஆ. ரத்தனத்தோட பொண்ணை பார்த்தவன் ஆமா. பார்க்க ரொம்ப அழகா இருக்கால? ஆமாம்மா, வெள்ளிக்கிழமை அதுவுமா பல பலன்னு சும்மா பொற்சில மாதிரி ஜொலிக்கிறாமா. அடைச்சி, அவன் நல்லா இருக்காளா இல்லையாங்கிறத சொல்றதை விட்டுட்டு என்னமோ பொற்சில கற்சிலைன்னு வர்ணிக்கிறீங்களோ? அப்பனுக்கு இருக்கிற திமிரு கொஞ்சம் கூட குறையாம அவங்கிட்ட இருக்குல்லடா. அந்த ரஞ்சனிய உண்டு இல்லேன்னு பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். எனக்கு தெரியும், வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி திட்டம் போடுவீங்கன்னு தான் உங்களுக்கு தெரியாம உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். எங்க ரஞ்சனி ஒண்ணும் கிள்ளுக்கீரை கிடையாது, லேசா கிள்ளி போடுறதுக்கு. அவ முள்ளுக்கீரை, லேசா தொட்டாலே கிழிச்சிருவா. நான் வரதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம் பாட்டி? எதுக்கு இந்த மாதிரி திட்டம் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க? ஏன்பா, என்ன பெத்தவரே, நீங்களாவது என் பொண்ணு ரோஜா வரட்டும்னு சொல்லக்கூடாதா? ஏமா, உன் பாட்டி பத்தி தெரியாத மாதிரி பேசுறியாமா? போடா முட்டாள், முட்டாள். இந்த வேங்கடத்தா என் பேத்திக்கு மட்டும்தான் கட்டுப்படுவா. ஏ ராஜாத்தி. ஏமா, நீ என் பேத்திங்கிறது அந்த ராஜரத்னத்துக்கு தெரியாதுல்ல? தெரியாது பாட்டி, நான் உன் பேத்திங்கிறது அவருக்கு தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு பக்காவா நடிச்சிட்டு இருக்க. நீ பக்காவா நடிப்பேன்னு எனக்கு தெரியும். நீ யாரு? ஏன் பேத்தி இல்ல? உனக்கு நடக்க கத்து தரணுமா இல்ல நடிக்க தான் கத்து தரணுமா? அது போகட்டுமா, நீ ஏன் சம்பந்தமே இல்லாம ரத்தனத்தோட பொண்ணை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்ச? ரொம்ப நாளா உனக்கு அடையாளம் காட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், இன்னைக்குதான் அதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதான் எதுக்குன்னு அம்மா கேக்குறாங்கம்மா. அப்பா, பாட்டியோட ஒரே ஒரு ஆசை என்ன? காசிக்கு போய் கங்கையில குளிக்கணும்னு ஆசை. அட போடா முட்டாள். நானும் ரத்தனமும் பண்ண பாவத்துக்கு கங்கையில குளிச்சா கூட எங்க பாவம் போகாதடா. கங்கை தான் கரைப்பட்டு போகும். எனக்கு இருக்க ஒரே ஆசை, என் பேத்தி ரோஜாவை அந்த ராஜரத்னத்துக்கு ஒரே வாரிசா போய் சேரணும். என் பேத்தி தேர்ல உட்கார்ந்து ஊர்வலமா வரும்போது அவ பொண்ணு ரஞ்சனி தெருவுல பிச்சைக்காரியா நிக்கணும். அது நடக்கிறதுக்குள்ள ரஞ்சினி கருப்பா சிவப்பான்னு உங்களுக்கு தெரிய வேண்டாம். அதான் அவளை அறிமுகப்படுத்தி வச்சேன். அதுவும் சரிதாமா. ஆளு யாருன்னே தெரியாம என்னத்தை யுத்தம் பண்றது? குருட்டாம்போக்குல கல்ல விட்டா கைக்கு பழம் வராது. ஆமா, அந்த ரத்தனத்தோட பொண்டாட்டி என்ன சொல்றா? அந்த அம்மாவுக்கு என்ன பார்த்தாலே ஆகாது. நான் வேற வேணும்னே அப்பா அப்பான்னு கூப்பிடுவேனா, அந்த அம்மாவுக்கு அப்படியே பத்திக்கிட்டு வரும். நான் பார்த்து பார்க்காத மாதிரி இருந்துருவேன். விட்டுறாத, இந்த ரூட்லயே போ. அப்பதான் நாளைக்கு ரஞ்சனி இல்லையனா என்ன, நமக்கு இன்னொரு பொண்ணா ரோஜா இருக்காளேன்னு ரத்தனத்து வாயிலிருந்தே வரும். ராஜரத்னம் இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கை அவன் உழைப்போ அவன் பொண்டாட்டியோட அதிர்ஷ்டமோ காரணம் இல்ல, ஒரு மகராசி போட்ட பிச்சை தான் காரணம். அந்த மகராசி அவங்கிட்ட ஏமாந்துட்டா. ஏமாந்து போனவ இன்னும் உயிரோட இருக்காளா இல்லையானே தெரியல. அந்த மகராசியால இன்னைக்கு அந்த ராஜரத்னம் ஓஹோன்னு வாழ்ந்துட்டு இருக்கான். இன்னைக்கு அவன் கோடீஸ்வரனா இருக்கிறதுக்கு அந்த பொண்ணுதாமா காரணம். இது நடந்தது இங்க இல்லம்மா, சுசீந்திரத்துல.
அந்த ரகசியம் தெரிஞ்ச எனக்கு மாசம் மாசம் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தா. திடீர்னு ஒரு நாள் என் கண்ணுல மண்ணை தூவிட்டு இந்த ஊருக்கு ஓடி வந்துட்டா. நான் எங்கெங்கேயே தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. கடைசியில பொண்டாட்டி பிள்ளையோட இங்கே வாழ்ந்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சுது. அப்பதாம அவனை பார்த்தேன். அப்ப அந்த ரஞ்சனிக்கு 6 வயசு இருக்கும். அன்னையிலிருந்து அவனை மிரட்டி மிரட்டி பணத்தை வாங்கிட்டு இருக்கேன். ஏமா நான் தெரியாம தான் கேட்குறேன், எதுக்கு 5 10ன்னு இப்படி தவணை முறையில் வாங்கிட்டு இருக்கணும்? மொத்தமா 20 லட்சம் வாங்கிட்டு போனா நம்ம சொந்த ஊருக்கு போயிட்டு ஜாலியா இருக்கலாம்ல. அடப்படா போக்கத்தவனே, சும்மாவா சொன்னாங்க? நக்கர நாய்க்கு செக்குன்னு தெரியுமா, சிவலிங்க எதுன்னு தெரியுமா? வெறும் 20 லட்சத்துக்கா 16 வருஷமா என் பேத்தி அந்த வீட்டோட பழக விட்டுருக்கேன். டேய், 6 வயசுல இருந்தே இவ அந்த ரஞ்சனியோட பழகிட்டு இருக்கா. ரத்தினத்தை மிரட்டி பணம் வாங்கி அவன் பொண்ணு படிக்கிற பள்ளிக்கூடத்திலேயே உன் பொண்ணு ரோஜாவையும் சேர்த்து படிக்க வச்சேன். இதெல்லாம் எதுக்குடா? நீ சொன்ன 20 லட்சத்துக்கா? இல்லடா, ரத்தினத்துக்கு என் பேத்தி தத்து மகளா போகணும். அவனோட மொத்த சொத்துக்கு சொந்தக்காரியா என் பேத்தி மட்டும்தான் இருக்கணும். நான் விசாரிச்ச வரைக்கும் அந்த ரத்தினத்துக்கு காரு, பங்களா, கம்பெனி, காசுன்னு 50 கோடிக்கு சொத்து இருக்கு. ஒரு நாளைக்கு அந்த 50 கோடி சொத்தும் என் பேத்தி ரோஜா கைக்கு வரணும். இந்த பாருமா ரோஜா, இப்ப நாம எப்படி இருக்கோமோ இதே மாதிரி இருப்போம். நீயும் நானும் உறவுன்னு அவங்களுக்கு தெரியவே கூடாது. அதே மாதிரி நடி. சரி பாட்டி. ஒன்னு அவங்க நல்லவ, நம்பிக்கைக்கு உரியவன்னு நம்பிக்கிட்டே இருக்கணும். நேரம் வரும்போது நாம அவங்களுக்கு நிஜத்தை காட்டுவோம். இதுக்கு மேலதாமா சில முக்கியமான சம்பவங்களே இருக்கு. லட்சுமி, லட்சுமி, என்னங்க? நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேன். சரிங்க, மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துருவீங்க? கண்டிப்பா வந்துருவான். ஆமா, ரஞ்சினி எங்க? அப்பா, வேங்கட தாங்கிறது யாருப்பா? உங்களதாப்பா கேக்குறேன். வேங்கடத்தா யாரு? ஏமா கேக்குற? அவங்க யாரு என்னன்னு தெரியல. அவங்க நீ எவ்வளவு கேவலமா பேசுனாங்க தெரியுமா? நீ என்ன ராஜரத்னம் பொண்ணா? போய் அவங்க கிட்ட நான் யாருன்னு கேளுன்னு நக்கலா சிரிக்கிறாங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளுப்பா. அவங்க யாரோ எவரோ அவங்க உங்களை எவ்வளவு கேவலமா பேசுறாங்க தெரியுமா? சொல்லுங்கப்பா, யார் அவங்க? ஏன் தடுமாறுறீங்க? நான் கேட்டதான் சொல்லல, உங்க பொண்ணு கேக்குறா. சொல்லுங்க. நான் கேட்டப்பதான் எனக்கு கோவம் வந்து அடிச்சிங்க. உங்க ஆசமக கேக்குறா. இப்போது பதில் சொல்லுங்க. யார் ஆசமக? என் பேச்ச கேட்காம எவனோ ஒருத்தனை லவ் பண்ணுவா. இவன் என் ஆசமகளா? வேங்கடத்தாங்கிறவங்க நீங்களாம் எவ்வளவு முக்கியமானவங்களோ அது மாதிரி எனக்கு அவங்க முக்கியமானவங்க. எந்த வகையில முக்கியமானவங்கப்பா? நல்லா இல்லப்பா. அவங்க பேச்சும் நல்லா இல்ல, பேசின விதமும் நல்லா இல்ல. இவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்கள ஒரு அடிமை மாதிரி அவ்வளவு இலக்காரமா பேசினாங்கப்பா. உங்களுக்கும் எனக்கும் நடுவுல 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், அது நம்ம சொந்த விஷயம். ஆனா மத்தவங்க உங்களை அவமானமா பேசினா சத்தியமா என்னால தாங்கிக்க முடியாதுப்பா. இல்லம்மா, அது என் மேல உள்ள உரிமையில அப்படி எல்லாம் பேசியிருப்பாங்க. அதுக்கு பேரு உரிமை இல்லப்பா, ஆணவம். உரிமைக்கும் ஆணவத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் எனக்கு தெரியாதா என்ன? நீங்க யாருன்னே தெரியாம பேசின மாதிரி இருந்துச்சுப்பா. உங்களை பார்த்து இந்த ஊரே பயப்படுது. ஆனா அந்த கிழவி என்னமோ டீ கடையில வேலை பாக்குற பையனை மிரட்டுற மாதிரி மிரட்டுறாங்க. சொல்லுங்கப்பா, யார் அவங்க? அது எனக்கு தூரத்து சொந்தம்மா. இன்னும் சொல்ல போனா ஒரு வகையில என்னை எடுத்து வளர்த்தவங்க. ஆமா, அந்த உரிமையில அப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க. அதுக்காக இந்த மாதிரிலாம் பேச வேணாம்னு சொல்லுங்கப்பா. அவங்க பேசுறத கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த சம்பவம் நடக்கும்போது அந்த ரோஜா வேற என் கூட இருந்தா. என்னோட அவதான் ரொம்ப அப்செட் ஆயிட்டா. அவங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்க சொல்லுங்க.
பாத்துக்கோங்க. நான் கேட்டது போக இப்ப அவளும் கேட்க ஆரம்பிச்சிட்டா. எல்லாரையும் ஒரு நாள் ஏமாத்தலாம், ஆனா எப்பவும் ஏமாத்த முடியாது. புரிஞ்சுக்கோங்க. லோ 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 லோ. டேய் மலை, அண்ணே, ஒரு 1000 ரூபாய் ஒன்று கொடுத்தனே, ஆ, எங்க வச்சிருக்க? பத்திரமா இருக்குண்ணே. நீ வச்சுக்கிறது கொடுக்கல, என்கிட்ட கொடு. உள்ள வந்து கொடுக்கலான்னு பார்த்தனே. ஏன் இங்க கொடுத்தா சரி விட்டு வராதா? கொடுத்துறேண்ணே. ஆ. 1000 ரூபாண்ணே. மாத்திட்டியோன்னு நினைக்கிறேன். சொன்னேண்ணே. உன்னெல்லாம் நம்ப முடியலடா. என்ன கங்கா, கீரியா? இந்தா உங்க அம்மா கிட்ட கைமாத்தா வாங்கின பணம் கொண்டு போய் கொடுத்துரு. நான் இனிமே அந்த வீட்டு பக்கம் போறதா இல்லைங்க. நீங்களும் போகாதீங்க. தேவைன்னா அவங்களே வந்து வாங்கிட்டோம். எதுக்கு இப்படி எடுத்தன் கவுத்தன் பேசிட்டு இருக்கிற? ஏங்க, நான் உங்க பெத்த பொண்ணு, என்னையும் மதிக்கல, கூட பிறந்த உங்களையும் மதிக்கல. அப்புறம் எதுக்கு அந்த வீட்டுக்கு போனோம்? அம்மா தம்பி தங்கச்சின்னு உறவு கொண்டாடணும். நீங்க யாருங்க? நான் யாரு? அண்ணே, உங்களோட புருஷன். மாமங்க, அதுலயும் தாய் மாமன். உங்களை என் தம்பி தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடணும். ஆனா என் தம்பியும் தங்கச்சியும் குற்றவாளி கிட்ட கேள்வி கேட்கற மாதிரி உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்காக உறவு வேணான்னு வெட்டி ஒதுக்கிறதா? வெட்டி ஒதுக்காம ஒட்டிக்கிட்டு உறவாட சொல்றீங்களா? கங்கா, அமுதா அவன் மனசுல ஆழமா பதிஞ்சிட்டா. நாம நினைச்சா உடனே அழிச்சிட முடியாது. கொஞ்சம் பக்குவமா பேசி பேசிதான் மனசு மாத்தணும். நாம எதுக்குங்க தழைஞ்சு போகணும்? யாருங்க அவ? எப்ப வந்தா அவ உங்க வாழ்க்கையில? 1 மாசம் இருக்குமா, இல்ல 1 வருஷம் இருக்குமா? நான் யாருங்க? அவங்க பெத்த பொண்ணு. அவங்களுக்கு நான் முக்கியமா, இல்ல இப்ப வந்தவ முக்கியமா? நான் வேணும்னு சொன்னா வேணும், வேண்டாம்னு சொன்னா ஒதுக்கி தள்ளணும். ஒதுக்கி தள்ளணும்னா அமுதா உன்னை அடிச்ச விஷயத்த நீ அவங்க கிட்ட சொல்லணும். 4 பேருக்கு முன்னாடி என்ன அடிச்சு அவமானப்படுத்திருக்கா. அப்படி இருக்கும்போது அவ என் தம்பி பொண்டாட்டிய வந்தா, நாளை பின்னாடி அவ கூட எப்படி அண்ணன் தண்ணி பழங்க முடியும்னு நியாயத்தை கேளு. என்னண்ணே நீங்க? அந்த பொண்ணு அண்ணி அடிச்சதை வெளியில சொன்னா அன்னைக்கு மானக்கேடா இருக்காது? நல்லா சொல்லு. ஏற்கனவே என் தங்கச்சி என்ன வெறுத்து எடுப்பா. இதுல அவமானப்பட்டேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான், என்ன தோச்சி தொங்க போட்டுருவா. அவ என்ன அடிச்சு அவமானப்படுத்தினதெல்லாம் வெளியே தெரியவே கூடாது. ஆனாலும் இந்த கல்யாணம் நிக்கணும். அவ எங்க வீட்டுக்கு மருமகளா வரவே கூடாது. என்னடா இவ கூட பெரிய போராட்டமா போச்சு. நடந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்றா, கல்யாணமும் நடக்கூடாதுன்றா. அப்புறம் என்னதான் பண்றது? ஆமாங்க, நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் நான் இதையே தான் சொல்லுவேன். அவ வந்தா நான் செத்தே போயிடுவேன். என் அம்மாவும் தம்பியும் இவ்வளவு நாள் என் பேச்ச கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அவ பக்கம் சாஞ்சிட்டாங்க. இதுல இன்னும் உரிமையோட அவ வீட்டுக்குள்ள வந்துட்டா அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். இந்த பாருங்க, நீ சொல்றது எனக்கு புரியாம இல்ல. நம்மள மீறி அந்த வீட்டுல எதுவுமே நடக்காது. கொஞ்சம் பொறுமையா இரு. அவ உன்னை மட்டும் அவமானப்படுத்துறான், உன் கூட சேர்ந்து என்னையெல்லாம் அவமானப்படுத்துறா. அவ வந்தா நான் மட்டும் சந்தோஷமா இருக்க முடியுமா? இப்ப பேசுனீங்க பாருங்க, இதுதான் சரியான பேச்சு. அவ வரவே கூடாதுங்க. சொன்னதையே திரும்ப திரும்ப சொன்னா அவ வராம இருப்பாளாடி. பண்ணணும், ஏதாவது பண்ணணும். அவளை என்ன வேணும்னாலும் பண்ணலாங்க, கொலை கூட பண்ணலாம். கங்கா கொலை கூட செய்ய துணிந்து விட்டாளே, அமுதாவின் கதி என்ன ஆகுமோ?